செய்யறதுக்கு ரொம்பவே சிம்பிள். பட் டெலிஷியஸான ஒரு பெர்ஃபெக்ட் ஜூஸி சிக்கன் ஃப்ரை பார்க்கலாமா? நான் இத செய்றதுக்கு 5 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த லெக் பீஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு புடிச்ச மாரி போன்லெஸ் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், நம்மளுக்கு தேவையான மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளும், பெருஞ்சீரகத்தூளும், அதாவது சோம்பு தூளும். அப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்து அரைச்ச விழுது 1 ஸ்பூன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா சேர்றதுக்கு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் அப்படியே வெளியிலேயே வச்சிருந்தா போதும். ஃப்ரிட்ஜில வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 வெங்காயம், அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1/2 இருந்தா போதும். அத இது மாரி நீட்டு வாக்குல கட் பண்ணி அத சேர்த்துக்கலாம். ரொம்பவே கோல்டன் ப்ரவுனாலாம் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. உடனே இமிடியேட்டாவே நம்ம வந்து ஒரு 1/2 தக்காளி சேர்த்தா போதும். அதுக்கு மேலலாம் வேண்டாம். அதையும் நல்லா சாப் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது 2த்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் வதக்கி விட்டதுக்கு அப்புறம், நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆயிருக்கு. ரொம்ப கிட்டக்கலாம் வைக்க வேண்டாம். இந்த மாரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வச்சோம்னா, நம்மளுக்கு திருப்பி எல்லாம் போடுறதுக்கு வசதியா இருக்கும். அந்த மாரி நீங்க பீஸஸ்லாம் அடுக்கி வச்சுங்க. பேன் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க கடாயில செய்றதுனா கூட செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும், நல்லா இந்த பக்கம், அந்த பக்கம் நல்லா மசாலா படுற மாரி அப்படியே நல்லா திருப்பி விட்டுங்க. நான் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ அப்படியே அடுப்ப சிம்ல வச்சுட்டு, ஒரு 10 மினிட்ஸ் இல்லன்னா 15 மினிட்ஸ் வரைக்குமே அந்த சிக்கன்லாம் நல்லா சாஃப்ட்டா வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு வேகட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு தொறந்து பாருங்க. எப்படி மசாலாலாம் நல்லா சேர்ந்து எவ்வளோ சூப்பரா வெந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணல. இப்போ தான் ஆட் பண்ண போறோம். இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அப்படியே ரெஸ்ட்ல ஒரு 3 மினிட்ஸ் சிம்ல வச்சுருங்க. இப்ப மூடிய தொறந்து பாருங்க. என்ன ஒரு கலர்ஃபுல்லான நம்மளோட ஒரு பெர்ஃபெக்ட் ஜூஸி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? செஞ்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வெளியில கொஞ்சம் கிரிஸ்பியாவும், உள்ளார நல்ல ஜூஸியாவும் சாப்பிடுறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இத சாதம், சப்பாத்திக்கு மட்டும் இல்ல, சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாமா? அதனால இத நான் வந்து அடிக்கடி செய்வேன். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சக்தி சமையல் கலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.